அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. ஆரம்பமாக முஹம்மது முஸ்தஃபிஸ் என்ற நம்முடைய மதரசாவின் மாணவர் இந்த நிகழ்ச்சியை கிராத் ஓதி துவக்குகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تهديهم البينة. رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. وما أمروا إلا ليعبدوا والله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. جزاهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. السلام عليكم ورحمة الله وبركاته. ها أيه ஜஸாக்கல்லா ஹைரா. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய கலாமை துவங்கிய நிலையிலே இன்றைய நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. நம்முடைய மதரசாவின் மாணவர் முஸ்தஃபிஸ் அவர்கள் ஓதிய சூரத்து பையினா என்ற திருமறையின் தமிழாக்கத்தை இப்பொழுது உங்களுக்கு முன்னால் வாசித்து காட்டுகிறேன். விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடியவனாகவும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்குகிறேன். நிராகரிப்போராகிய வேதக்காரர்களும் இணை வைப்பவர்களும் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை தம் வழியிலிருந்து விலகுபவர்கள் அல்லர். அத்தெளிவான ஆதாரம் அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர் அவர்களுக்கு பரிசுத்தமான ஆகமங்களை ஓதி காண்பிக்கிறார் என்பது, அவற்றில் நிலையான சட்டதிட்டங்கள் உள்ளன எனினும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான இந்த ஆதாரம் வந்த பின்னரே அன்றி அவர்கள் பிளவுபடவில்லை. அல்லாஹ்வை அவனுக்காக வணக்கத்தை தூய்மையாக்கியவர்களாக தவறான வழியிலிருந்து
விலகி சரியான வழியில் பிடிப்புள்ளவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும். மேலும் தொழுகையை அவற்றை நிலைநாட்ட வேண்டும். மேலும் ஜக்காத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நிலையான மார்க்கமாகும். நிச்சயமாக நிராகரிப்போராகிய வேதக்காரர்களும் இணை வைப்பவர்களும் நரக நெருப்பில் இருப்பார்கள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இத்தகையவர்கள்தாம் படைப்புகளில் மிக கெட்டவர்கள் ஆவார்கள். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்கள்தாம் படைப்புகளில் மிக மேலானவர்கள். அவருடைய நற்கூலி அவருடைய இறைவனிடத்துள்ள நிலையான சொர்க்கச் சோலைகளாகும். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அல்லாஹும் அவர்களை பற்றி திருப்தி அடைந்தான், அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைவார்கள். அது எவர் தம் இறைவனுக்கு பயப்படுகிறாரோ அவருக்கு உரியதாகும் என்று இந்த சூரத்துல் பையினாவுடைய இந்த அத்தியாயத்தை தெளிவாக நம்மிடம் ஓதி காட்டிய சகோதரர் அவர்கள் குரானை ஓதி இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய நான் இப்பொழுது உங்கள் முன்னால் தலைமை உரை ஆற்றுகிறேன். இன்னல் ஹம்தலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வஅலா ஆலி ஹிஸ்பில்லா வஅஸ்ஹாபி ஜுந்தில்லா மா பாத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹக்கமில் தன்ஸீலில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுன் நாஸ் தகூ ரப்பக்குமுல் லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையாலும் அவனுடைய கருணையாலும் வல்ல ரஹ்மான் நம்மளை இந்த மார்க்கத்திலே ஆக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவில் விளங்கி கொள்ள வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் குழுமியிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மார்க்கத்தை இன்றளவிலும் ஏறக்குறைய 1438 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை இந்த இஸ்லாமிய மக்கள் அறியாதவர்களாக, அதனுடைய நிலைப்பாட்டை புரியாதவர்களாக, விளங்காதவர்களாக நான் முஸ்லீம் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் முஸ்லீம் என்றால் உங்களுக்கெல்லாம் விளங்கிக் கொள்ளும் என்று நினைக்கிறேன். நான் முஸ்லீம் என்ற நிலைப்பாடு அல்ல, நான் முஸ்லீம் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவில் தான் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்ற அழைத்தால் என்னுடைய கடமை எனக்கு தலையாய வேலையாக இருக்கிறது என்று இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, உலகத்தினுடைய இன்பங்களை திரட்ட வேண்டும் என்பதற்காக, உலகத்துடைய ஆசாபாசங்களை அடைய வேண்டும் என்பதற்காக ஓடித் திரிகிறோம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் மனிதனுடைய ஈமானை சீர்படுத்த வேண்டும், மனிதனுடைய ஈமானை நிலைப்படுத்த வேண்டும், மனிதனுடைய ஈமானை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தை உங்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துவதற்காகவும், இந்த மார்க்கத்தை உங்களுக்கு மத்தியிலே
விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய ஒரு நாள் இஸ்லாமிய தர்பியா நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அடைய இருப்பது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், குன்தும் ஹைர உம்மத், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று நம்மை பார்த்து வல்ல ரஹ்மான் அழைக்கின்றான் என்றால், இந்த சிறந்த சமுதாயம் என்று சொல்வதற்குரிய மூல காரணம் என்ன என்று நாம் ஆய்வு செய்வோமையானால், தஅமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், தீமையை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கான்செப்ட். நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், தீமையை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று வல்ல ரஹ்மான் நம்மை பார்த்து சொல்லுகின்றான். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்று பார்ப்போமையானால், நிறைய நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயமாக இருக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கோங்க. தண்ணீர் குடிக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வீட்டில் உள்ள அங்கத்தினர்கள் அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய நிலையை பார்ப்போமையானால், ஸ்டைலாக தண்ணி எடுப்பாங்க, நின்றுக்கிட்டே செய்வாங்க, இடது கையில் குடிப்பாங்க. தண்ணியை எடுத்து இடது கையில் குடிக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து நாம் என்ன செய்வோம், கண்டும் காணாமல் இருப்போம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் வந்துட்டானு இல்லை, அங்கே போய் பேசிட்டு பண்ணுவோம், இங்கே இருக்கட்டும், வந்தவனை போட்டோம், பிரித்து வைங்க, பேசாமல் இருக்க பிரித்து வைங்க. அப்போ இந்த தண்ணியை குடிக்கக்கூடிய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிமுறையை நமக்கு சொல்லித்தராங்க. இந்த சாதாரண விஷயம் நம்ம சொல்லுவோம், தண்ணி குடிக்கிற விஷயத்திலுமா ஒரு சுண்ணத்தை நம்ம பேணணும் அப்படின்னும். அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. தண்ணி குடிப்பது மட்டுமல்ல, சிறுநீர் கழிப்பதில் இருந்து நாம் இரவு தூங்குற வரைக்கும் இஸ்லாம் அழகான ஒழுங்குமுறைகள் நமக்கு வகுத்து காட்டுது. அந்த ஒழுங்குமுறைகளை பாருங்க. தண்ணி குடிக்கிறத நம்ம பிள்ளைகள்கிட்ட சின்ன வயசுலேயே அந்த குடிக்கக்கூடிய அந்த பருவத்திலேயே உட்கார்ந்து குடிமா, அதட்டக்கூடாது, பிள்ளைகளை கண்டிக்கக்கூடாது, உட்கார்ந்து குடிமா. உட்கார்ந்து குடிப்பது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கிட்ட கட்டளை. லா அஷ்ரிபன்ன அஹதுக்கும் காயிமா, உங்களில் யாரும் நின்று நீர் அருந்தாதீர்கள் என்று நம்முடைய தலைவர் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நின்று அருந்தக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எந்த பிள்ளைகளும் தண்ணி எடுத்தவொடனே டவக்குன்னு வாயில் வச்சு குடிச்சிருவாங்க. அந்த இடத்துல என்ன சொல்லணும், நிறுத்து, குடிக்காத, சம்மில்லா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்லுங்க. தண்ணீர் குடிக்கும் போது எந்த பொருளை உண்ணும் போதும் பிஸ்மில்லா சொல்லி தான் நீங்கள் என்ன செய்யணும், குடிக்கணும். உட்கார்ந்தான் குடிக்கணும், மிடராக தான் குடிக்கணும். இந்த ஒழுங்குமுறையை எங்கிருந்து ஆரம்பிக்குது இஸ்லாம்? குன்தும் ஹைர உம்மத் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு தண்ணி குடிக்கிற விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தண்ணி குடிக்கிறது சாதாரண விஷயம்தானு சொல்லி விட்டுட்டோம்னா அந்த பிள்ளைங்க அப்படியே தான் வளரும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு தர்த்தீப் பண்ணுறது, அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, எங்கே இருந்து நம்ம தொடங்கணும் அப்படின்ற நிலைப்பாடை நம்ம இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க சிறுநீர் போகிறாங்க. சிறுநீர் போகும்போது நீ சிறுநீர் போனால் அங்கே நின்றுக்கிட்டு மோளக்கூடாது, உட்கார்ந்து தான் மோளணும். உட்கார்ந்து மோளுவது மட்டும் இல்லாமல், சிறுநீர் உட்கார்ந்து கழிப்பது மட்டும் இல்லாமல் சுத்தம் செஞ்சுட்டு தான் வரணும். உள்ளே நுழையும் போது, சிறுநீர் கழிப்பதற்காக உள்ளே நுழையும் போது இடது காலை உள்ளே வச்சு தான் போகணும். வெளியில் வரும்போது வலது காலை வெளியே வச்சு தான் வரணும். அப்படியே அந்த பிஞ்சு உள்ளத்தில் பதிய செய்ய அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறுகிறோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நாம் சொல்லுகின்ற போது தஅமுரூன பில் மாரூஃப், நன்மையை ஏவிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைப்பாடு வருகிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பிஞ்சு உள்ளத்தில் பதிய வைக்கின்ற போது 5இல் வளையாதது 50இல் வளையாது என்ற பழமொழிக்கு அடிப்படையில் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் பதிய 5இல் என்ன செய்யுது, பக்குவப்பட்ட நிலைப்பாட்டுக்கு வருது. பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம், இந்த தொழுகை விஷயத்தில் நாம் பொடுபோக்காக இருக்கிறோம். நாம் மட்டும் பொடுபோக்காக இருப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தையும்
தொழுகையுடைய விஷயங்கள்ல அவர் கண்டுக்கிறதே கிடையாது. பிள்ளைகளும் தூங்கக்கூடிய நேரம் அப்போ அவன் தூங்கிட்டு போட்டோம் அப்படின்னு தான் விடுறமே தவிர, குடும்பத்தோட அதிகாலையிலே விழித்து, அதிகாலையிலேயே அந்த ஃபஜருடைய பாங்கு சொன்ன போதே விழித்து நாம அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றும் போது நம்ம என்ன ஆகுறோம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரராக மாறிடும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரராக மாறுவதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் அகன்று விடுகிறது. நம்ம குடும்பத்தில் நிகழக்கூடிய கஷ்டங்கள் போய் விடுகிறது. நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய இன்னல்கள் அகன்று போகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வருகின்ற போது இது போன்ற நிலைப்பாடெல்லாம் கஷ்டமான சங்கடமான துன்பமான காரியம்லாம் நம்மளை விட்டு விலகும் போது அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்ற அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை தூக்கத்தை விட தொழுகையை மேன்மையாக்கி வைப்பதன் மூலமாக ஹய்யால ஸலா, தொழுகையின் மூலமாக வெற்றி இருக்கிறது, தொழுகையின் மூலமாக வெற்றி இருக்கிறது. ஹய்யாலல் ஃபலாஹ், அந்த தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? விளங்கிக் கொள்வோம். அப்போ வெற்றி எங்கிருந்து தொடங்குகிறது? அதிகாலையில் நம்ம பிள்ளைகளை தொழுக வைப்பதன் மூலமாக நம்முடைய காரியங்கள் சீர்படுகிறது. இது போன்ற சீர்படக்கூடிய நிலைப்பாடுகளைத்தான் இஸ்லாம் தர்பியா என்ற இந்த அரபு சொல்லின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கி இருக்கிறோம். அப்போ இந்த தர்பியாவின் மூலமாக நாம் பக்குவப்பட்டு விட்டால், இந்த தர்பியா மூலமாக நம்முடைய ஈமான் சீர்பட்டு விட்டால், அந்த தர்பியா மூலமாக நம்முடைய அமல்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டால் நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சந்தோஷம் அடையக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சந்தோஷம் அடையக்கூடிய செயல்கள் நம்முடைய மொஹல்லாவை சுற்றி வாழக்கூடிய மக்கள் மத்தியில் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்கு நாம் சொந்தக்காரராக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் என்ன செஞ்சிருக்கோம்? தொடங்கியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை ஏறக்குறைய 2.5 மாதங்களாக 75 நாட்களாக திட்டம் போட்டு சிறுக பணிகளை செய்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில் இந்த பணிகள் முழுமையாக அடைகிறது என்றால் நாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டு அதன் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதன் மூலம்தான் அல்ஹம்துலில்லாஹ் முழுமையடையும். அதுவரை நாம் அந்த நிகழ்ச்சியில் ஏதோ பங்கு கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு பங்காளியாக இருக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாடை விடும். நாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சுற்றத்தார்களை, நம்முடைய அக்கம் பக்கத்திலையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க செய்தோம். அவர்களையும் நேற்று வரை இஸ்லாம்னா என்னன்னு தெரியாதவர்களாக இருந்தார்கள். நான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் நான் முஸ்லீமாக இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு முஸ்லீமாக மாறிவிட்டார்கள் என்ற நிலைப்பாடை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற தர்பியா வகுப்புகள் நடைபெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில், கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைகூவல் விடுக்கின்றார்கள். நான் உங்களிடம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக ஒப்படைத்து விட்டேனா என்று கேட்கிறாங்க. அப்போ அங்கு சூழ்ந்திருந்த வரலாற்று ஆசிரியர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்கிறாங்க, ஏறக்குறைய 1,00,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவில் சூழ்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் செவியேற்கும்படி அன்றைய காலத்தில் எந்த விதமான ஒலிபெருக்கியும் கிடையாது. அன்றைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான மைக்கு ஸ்பீக்கர் வச்சு செய்யலை. ஆனால் ஒத்த மனிதராக இருந்து சூழ்ந்திருந்த 1,00,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களுக்கு மத்தியில் நான் உங்களுக்கு அவனுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேனா என்று கேட்கும்போது எல்லா மக்களும் ஏகோபித்த நிலையில பலா, ஆமா, நிச்சயமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, எங்கள்கிட்ட உங்களுடைய மார்க்கத்தை ஒப்படைச்சிட்டீங்க என்று சொன்ன பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுறாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, நீங்கள் என்னிடம் இருந்து கேட்ட ஒரு நற்செய்தியாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து வைத்து விடுங்கள், என்னிடம் இருந்து கேட்ட செய்தியை மற்றவர்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். அந்த கட்டளை ஏற்றுக்கொண்ட அங்கு சூழ்ந்திருந்த 1,00,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் அவரவர் திசையில், எந்தெந்த திசையில் அவர்களுடைய வாகனங்கள் இருந்ததோ அந்தந்த திசையை நோக்கி அவர்கள் சென்றார்கள். அப்படி சென்ற வகையில் மக்கமா நகரிலே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே பேசிய அந்த பேச்சை கேட்ட கடைசி ஹுத்பா, இறுதி உபதேசம் செய்த இறுதி பிரசங்கத்திலே நபிகள் நாயகம் செய்த அந்த உபதேசத்தை கேட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட தோழர்கள் சூழ்ந்திருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை ஏற்று அந்த மக்கள் எல்லாம் அவரவர் திசையை நோக்கி சென்று விட்டார்கள். சென்றதின் அடிப்படையில் இந்த பகுதிக்கும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த, சென்னையை சேர்ந்த, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவளம் பகுதிக்கும் ஒரு சஹாபி நல்லடக்கமாக இருக்காங்க. பேர் என்ன? தமீமுல் அன்சாரி என்ற சஹாபி. அப்போ அங்கே வரைக்கும் இந்த சஹாபி வந்திருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக நம்மள்கிட்ட வந்திருக்காங்க, வந்து நம்மள்கிட்ட மார்க்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்ன மார்க்கத்தை இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அந்த அடங்கப்பட்ட அந்த சஹாபியை அவுலியாவை ஆக்கி மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய, அல்லாவுக்கு பிடிக்காத, அல்லாஹ் மன்னிக்காத இணை வைக்கக்கூடிய செயல்களை கந்தூரி, உருசு, வைபவம், திருவிழா என்ற அடிப்படையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த மக்கமா நகரில் அடங்கப்பட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை பார்ப்போமையானால் முஃபஸ்ஸிரீன்கள், வரலாற்றாசிரியர்கள் எழுதி வைக்கிறாங்க, 10,000 நபித்தோழருடைய மன்னரை தான் அங்க மக்கமா நகரில் இருக்கு. அப்போ எஞ்சி இருக்கக்கூடிய லட்சத்துக்கும் மேற்பட்டவர்னா அதுல ஏறக்குறைய லட்ச மக்களுடைய, லட்சம் சஹாபாக்கள், 90,000 சஹாபாக்கள் அவரவர் எந்தெந்த வாகனங்கள் இருந்தார்களோ அந்த வாகனம் எந்தெந்த திசையை நோக்கி சென்றதோ அந்தந்த திசையை நோக்கி அவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையை மக்கள் மத்தியில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு விட்டார்கள். அப்படி புறப்பட்டு வந்து நம்முடைய முன்னோர்கள்ட்ட சொன்னாங்க. அந்த முன்னோர்கள்லாம் இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம்? அந்த முன்னோர்கள் வழியில் அப்படியே தலைமுறை 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 தலைமுறையாக இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து இஸ்லாம் அடைஞ்சிருக்கு. இஸ்லாம் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து அடைந்த இஸ்லாம் நம்முடைய சந்ததி வரைக்கும் கொண்டு போகணும்னா என்ன செய்யணும்? நாம இஸ்லாத்தை விளங்கி கொள்ள வேண்டும், நாம குர்ஆனை விளங்கி கொள்ள வேண்டும், நாம இஸ்லாமிய சட்ட திட்டங்களை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்முடைய சந்ததி வரைக்கும் கொண்டு செல்ல முடியும். நம்ம வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஏறக்குறைய 1438 வருடங்களாக இந்த மார்க்கம் அப்படியே தலைமுறை தலைமுறை தலைமுறையாக இந்த இந்திய பூமியில, இந்த தமிழ்நாட்டு மண்ணில், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடியாக இருக்கக்கூடிய இந்த தாங்கல் பகுதியில் நாம் பிறந்திருக்கிறோம்னா நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள். நாம் என்ன செய்யல? அரபு நாட்டிலிருந்து வந்து இங்கே இருக்கல. அப்போ இஸ்லாம் மார்க்கத்தை அரபு நாட்டிலிருந்து நாம் எடுத்துட்டு வரல. இந்த மண்ணின் மைந்தர்களாக பிறந்து நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம்னா இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்காமல், இஸ்லாமிய மார்க்கத்தை அறியாமல், இஸ்லாம் மார்க்க சட்டத்திட்டங்களை உணராமல் நாமல் இருந்தால் நம்முடைய சந்ததிகள் வந்து நம்மகிட்ட கேட்டாங்கன்னா, தாதா தாதா இஸ்லாம் இஸ்லாம் சொல்றாங்களே அந்த இஸ்லாமிய கடமைகள் எத்தனைன்னு கேட்டா நாம பேன்னு முழிக்குவோமே தவிர இஸ்லாமிய கடமை எத்தனைன்னு தெரியாம இருக்கிறோம். நானி நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறோம், ஈமானின் கடமை எத்தனை அப்படின்னு நம்முடைய பேத்தி கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? தெரியாதப்பா, ஏதாவது நம்ம ஆலிம் சாட்ட, ஹசரத்துமார்கிட்ட, இமாம் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நிலைப்பாடு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற தர்பியா வகுப்புகளை நடத்தி நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய மார்க்கத்தை எல்லா மக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பதின் மட்டுமில்லாமல் இந்த மார்க்கம் நாமும் விளங்க வேண்டும், நம்முடைய சந்ததி வரை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே நாம் என்ன செய்கிறோம்? இன்ஷா அல்லாஹ் இது போன்ற தர்பியா நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டு நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கி கொண்டோம் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம்? இந்த மார்க்கத்தை தெளிவாக விளங்கி அதன் பிரகாரம் நாம இந்த மார்க்கத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் தொடங்கி அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முத்தகின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் அடைகிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் இந்த முழு நிகழ்ச்சியையும், இந்த இஸ்லாமிய தர்பியா என்று சொல்லக்கூடிய இந்த முழு நிகழ்ச்சியையும் அலங்கரிப்பதன் மூலமாக, அந்த மார்க்கத்தை தெளிவாக விளங்கிக் கொள்வதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நாமளும் ஒரு உண்மையான அழைப்பாளராக
அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்களே, அந்த கட்டளை ஏற்று சஹாபாக்கள் செயல்பட்டார்களே, அந்த செயல்பாட்டுக்கு நாமும் சொந்தக்காரராக மாற வேண்டும். நாமும் அது போன்ற நிலையில நாமும் ஒரு அழைப்பாளராக நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கும் நாம சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கும் நாம என்ன செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களே, நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகான மார்க்கமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகின்றான், இன்னத்தீன இந்தல்லாஹி இஸ்லாம். இஸ்லாம் மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இஸ்லாம் மார்க்கம் என்பது நம்முடைய மூதாதையருடைய மார்க்கம் அல்ல. இன்னத்தீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நாம அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நிலையில செயல்படுத்த வேண்டும். ஏதோ நாம் பிறந்தோம், ஏதோ நாம் வளர்ந்தோம் என்று இல்லாமல், இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஸ்லாமிய கடமைகள் எத்தனை, ஈமானிய கடமைகள் எத்தனை, எத்தனை வக்து நாம் தொழ வேண்டும், எந்தெந்த வக்துகள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வக்துகள், எந்தெந்த நேரத்தில் நம்முடைய திக்ர்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்தெந்த திக்ர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நிலையில் உள்ளது என்பதையெல்லாம் நாம் விளங்கி செயல்படுவோமே. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கட்டளை இடுகின்றானே, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னையே பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். உண்மையிலே நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயஃபிர் லக்கும் துனூபக்கும், மேலும் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பிழை பொறுக்கக்கூடியவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நபிகள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரத் ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தின் மூலமாக. அப்போ நாம எந்த செயல்பாடுகளை செய்தாலும் இது யார் செய்தா, இதுக்குரிய மூல ஆசிரியர் யார் என்று நாம் ஆய்வு செய்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய முடியும், அந்த செயல்பாடுகள் உண்மையான ரூஹானியத்துள்ள அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலாக அமையும். ஏதோ எங்க அம்மா அப்பா செஞ்சாங்க, எங்களுடைய அம்மா அப்பா செஞ்சாங்க, எங்க தாதா நானி செஞ்சாங்க, எங்க நானா நானி செஞ்சாங்க, அதனால நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சோம்னா நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு மதிப்பே தரமாட்டான். இப்போ அந்த வசனத்தின் அடிப்படையில் பாருங்க, உண்மையிலே நீங்க அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான்னா, அப்ப அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும், வேறு யாரையும் நாம பின்பற்ற கூடாது என்று நாம விளங்கி கொள்ள முடிகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரையும் நாம பின்பற்ற கூடாது என்றால் நம்ம செயல்படக்கூடிய எல்லா செயலும் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க பக்கத்தில் இருக்கிற பீர் பைல்வான் ஒலியுல்லாவா, அந்த ஒலியுல்லாவுக்கு அவர் ஒரு நல்லவர் தான், நல்லடியார் தான், நல்லடியாரா இருந்தாரு, நல்லடியார் இறந்தார். ஆனா அவர் என்னை வணங்குங்கள், என்னிடம் கேளுங்கள், எனக்கு நேர்ச்சை செய்யுங்கள் சொன்னாரா? இல்லையே. அவர் நல்லடியாரா வாழ்ந்தார், நல்லவராக வாழ்ந்தார், நல்ல மனுஷராக இறந்தார். அப்படி நம்ம நம்புவோம், அவரும் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்திருப்பார், அவ்வளவுதான். ஆனா அவர் என்ன செய்ய சொல்ல, என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட நேர்ச்சி செய்யுங்க, என்கிட்ட கையேந்துங்க, எனக்கு ஃபாத்தியா ஓதுங்க அப்படின்னு அவரும் சொல்லல. அவர் யாரை இமாமாக கொண்டார்களோ அவர்களும் சொல்லல. எல்லா இமாம்களும், நம்முடைய ஷாஃபி இமாமா இருக்கட்டும், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களா இருக்கட்டும், மாலிக் இமாமா இருக்கட்டும், ஹம்பல் இமாமா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்க, மன் ஹத்தஸ ஹதீஸன், நான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஏதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுக்கு முரணாக இருக்குமானால் ஃபஹுவ ரத்துன், அதை தூக்கி வீசிடுங்க. நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக, அவர்களுக்கு சொல்லாத காரியமாக இருந்தா அதை தூக்கி வீசிடுங்கன்றாங்க. அப்போ நாம யார் சொன்னதான் ஃபாலோ பண்ணணும், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்லக்கூடிய செய்திகளை தான் பின்பற்றணும். ஏன் அல்லாஹ் அப்படிதான் நமக்கு கட்டளையிடுறான். எப்படி கட்டளையிடுறான் பாருங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றானா இல்லையா, என்னை பின்பற்றுங்கன்னு. அப்ப அந்த மாமனிதர் சொல்றாங்க, ரெண்டு விஷயத்தை உங்கள்ட்ட நான் விட்டு செல்கிறேன். மன் தரக ஹதீஸின், 2 விஷயங்களை உங்கள்ட்ட நான் விட்டு செல்கிறேன். யாரெல்லாம் அதை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் வழி தவறவே மாட்டார்கள். ஒன்று கிதாபுல்லா, இன்னொன்று நபி வழி ஹதீஸ். அப்ப கிதாபுல்லா என்ற குர்ஆன்ல இருக்கா, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த பீர் பைல்வான் ஒலியுல்லாவை பத்தி சொன்னேன். இந்த ஒலியுல்லான்ற அவுலியான்னு சொல்றக்கூடிய குர்ஆன்ல அவர் பற்றி சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. ஆனா ஒன்று சொல்லுவாங்க, அவுலியாக்களை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு ஒரு வசனத்தை கொண்டு வருவாங்க. என்ன வசனம்? அலா இன்ன அவுலியா அல்லாஹி, அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் அந்த வசனத்தை அழகா சொல்றான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் யார் தெரியுமா? அவர்கள் அஞ்சவும் மாட்டார்கள், அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். யாரெல்லாம் இந்த நிலையில எந்த கஷ்டங்கள் எந்த சோதனைகள் வந்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, அதுக்காக கவலைப்படவும் மாட்டாங்க, அவங்க தான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்று சொல்றான். இப்போ இந்த அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் வரிசையில நாமெல்லாம் இடம் பெறுகிறோமா பாருங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த கவலை வந்தாலும் எந்த துக்கம் வந்தாலும் நாம அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டியவர்களாக இருக்கிறோம். அதனால நாம என்ன ஆயிடுறோம், நாம அவுலியாவா ஆயிடுறோம். அப்போ நாம அவுலியாவாக முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் அழகான முறையில் சொல்றான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அவுலியான்னா யார் தெரியுமா? அவர்கள் எந்த காரணத்துக்காகவும் பயப்பட மாட்டாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். அப்போ இந்த இறைநேசர்களை பற்றி சொல்லல, எல்லாரும் இறைநேசர்களாக மாறணும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்களே, இது போன்ற செயல்பாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய அவுலியான்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். அவுலியானா யாரு? இறைநேசர்கள். அந்த இறைநேசர்கள்னா யாரு? நாமும் இறைநேசர்கள். அவனுடைய இறைவனுடைய நேசம் நமக்கு இல்லாவிட்டால், இறைவனுடைய நேசம் நமக்கு கிடைக்காவிட்டால், நாமும் ஒழுங்கான முறையில் ஆரோக்கியமான முறையில் ஹிதாயத்தோடு வாழக்கூடிய சூழல் ஏற்படாது என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அப்போ நாமும் இறைநேசர்கள் தான், இறைவனுடைய நேசத்துக்குரியவர்கள் தான் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா, அழகான முறையில் சொல்லி காட்டுறாங்க. என்னுடைய கபராக இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வணங்கக்கூடிய வலா தஜ்அல் கபுரி ஈதா, என்னுடைய மண்ணறையை கூட நீங்கள் வணக்கம் செலுத்தும் இடமாக, நீங்கள் கந்தூரி கொண்டாடும் இடமாக, நீங்கள் திருவிழா கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ என்னுடைய கபரை கூட வணங்கும் இடமாக, கந்தூரி கொண்டாடும் இடமாக, தர்கா வழிபாடுகளை கூடிய இடமாக ஆக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அவங்களே அல்லாஹ்வுடைய தூதரே அந்த மாதிரி சொல்லும்போது, அந்த அவுலியாவுடைய அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், அதுக்கெல்லாம் பிறகு வந்தவர்கள் தான் இந்த அவுலியாக்கள், நேசர், இறைநேசர்கள். அப்படிப்பட்ட இந்த இறைநேசர்களை வணங்குவதற்கு இஸ்லாம் சொல்லி காட்டுமா? அப்போ இஸ்லாம் நம்முடைய கலிமாவின் அடிப்படையில் வாழ சொல்லுது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள் என்ற அந்த கலிமாவுடைய தாரக மந்திரத்தை விளங்கி நாம் செயல்படும் போது நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்களாக, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி பாவங்களை மன்னித்த முத்தக்கின்களாக வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக மாறிவிடுவோம். அது அல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவேன், ஆனா இது போன்ற இணை தெய்வங்களையும் நான் வணங்கி கொண்டு இருப்பேன் அப்படின்னு நாம நினைச்சோம்னா, அப்ப என்ன ஆச்சு? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்களை நாம் செய்கிறோம். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன்றான். அவன் என்ன செஞ்சாலும் எல்லா பாவத்தையும் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறேன் அப்படின்றான். ஒரே ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். ஒரே ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாவம் என்ன பாவம்?
அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாவம் என்ன பாவம் சொல்லுங்க பாவம்? ஒரே ஒரு பாவம், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாவம். தம்பி, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாவம் என்ன பாவம் தம்பி? நீங்க சொல்லுங்க. உங்களை தான் தம்பி, நீங்க சொல்லுங்க. இது அழகான முறை சொன்னார், ஷிர்க். என்ன ஷிர்க்கு? ஷிர்க்குனா இணை வைக்கிறது. இணை வைக்கக்கூடிய செயலை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அப்போ எல்லா பாவத்தையும், பொய் பேசினாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான், நாடுனா ஏன்னா திருடுனாலும் அவன் நாடுனா அவன் மன்னிப்பான், அடியார் மன்னித்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அப்போ எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்றான், ஒரே ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். எது வரைக்கும்? அவன் மரணம் வரும் வரைக்கும். மரணம் வந்து விட்டால், அந்த பாவம் மன்னிக்காத நிலையிலே மரணித்து விட்டால் அவன் செல்லும் இடம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நரகத்துக்குரியவனாக மாறிவிடுவான். அப்போ கொண்டிருக்க ஈமான் பயனளிக்காது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா பயனளிக்காது, பலன் தராது. அப்போ அந்த கலிமா பலன் தர வேண்டும் என்றால் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிறோம். ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு முன்னால நான் கூட இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது. ஏன்? இந்த ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் வந்து என்ன செய்யுது, இஸ்லாம்னா என்ன அப்படின்னு நமக்கு காட்டி தருது. அப்ப இஸ்லாம்னா என்ன அப்படின்னு காட்டி தருவதற்கு முன்னால நாம கூட என்ன செய்யறோம், அந்த இணை வைக்க மக்கள் செய்யறாங்க. மக்கள் தர்காவுக்கு போறாங்க, எங்க வாப்பா செஞ்சாங்க, தர்காவுக்கு போனாங்க, அதனால நானும் சேர்ந்து தர்காவுக்கு போனேன். எங்க வாப்பா உண்டியில காணிக்க போட்டாங்க, எனக்கும் அந்த மாதிரி காணிக்க போட சொன்னாங்க, போட்டோம். ஏன்? இஸ்லாம் சொல்லி தரல. இஸ்லாம் நமக்கு சொல்லி தராத காலகட்டங்களில் மக்கள் எல்லாம் இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம தெருவுக்கு ஒரு அவுளியா, ஊருக்கு ஒரு அவுளியா, மாசத்துக்கு 2 திருவிழா இப்படியா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கொண்டாடி கொண்டிருந்த அந்த நிலைப்பாட்டை உடைத்து தான் இஸ்லாம்னா இதுதான் இஸ்லாம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மட்டும்தான் மையமாக கொண்டு குர்ஆன் சுன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் தவிர வேறு எதுவும் நம்முடைய வழிமுறை கிடையாது என்பதை ஏறக்குறைய 30 வருடங்களாக பட்டி தொட்டி எங்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை திரும்ப 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 மக்கள் மத்தியிலே, மக்களுடைய உள்ளத்திலே பதிய செய்து இதுதான் இஸ்லாம், இது அல்லாத எதுவும் இஸ்லாம் அல்ல என்பதை தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற இந்த அமைப்பு ஏறக்குறைய 30 வருடங்களாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து சொற்பமான மக்களைத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் கீழே நாம என்ன செய்யறோம், செயல்பட வச்சிருக்கோம். அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் இன்னும் விளங்காதவர்களாக இருக்கிறாங்க. ஆனா என்னது, இஸ்லாம் நான் முஸ்லீம் என்ற அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ நான் முஸ்லீம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாமும் உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. எந்த நிலைப்பாடை எடுத்தாலும் சாதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் தரக சலாத் ஃபக்கத் கஃபர, எவன் ஒருவன் தொழுகையை விட்டு விட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். அப்போ தொழுகையை விட்டு விட்டான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்றால் இந்த தொழுகையை நாம் சரியாக சீர்பட தொழுது வருகிறோமா? எத்தனை காலங்கள் முழித்திருந்து சீரியல்களுக்கு நாம் செலவழிக்கக்கூடிய அந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக அவனுடைய வணக்கத்துக்கு நாம் செலவழிச்சிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்முடைய வணக்கம் எல்லாம், இபாதத் எல்லாம் தூரமாக போய்விட்டது, இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம போய்விட்டது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் மக்கள் மத்தியில் விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக மலிவான விலையில குர்ஆனுடைய தமிழாக்கத்தை முதல்ல என்ன செய்யப்பட்டது, மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி குர்ஆனுடைய தமிழாக்கம், இந்த தமிழாக்கத்தின் மூலமாக மக்களுக்கு குர்ஆனை படியுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் இறங்கிய வசனமே என்ன வசனம்? முதலில் இறங்கிய வசனம் என்ன வசனம் சொல்லுங்க? அது எப்படி அலக்கு எப்படி? இக்ரா பிஸ்மி. பாருங்க, நம்ம மதரசா மாணவர் சொல்றார், முதலில் இறங்கிய வசனம் என்ன வசனம்? அலக் என்ற அத்தியாயம். அந்த அலக் என்ற அத்தியாயத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து,
நம்முடைய தலைவரை பார்த்து, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே படிப்பீராக, நபியே நீங்கள் படிங்க. எடுத்த எடுப்பிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இஸ்லாத்தை படியுங்க, இஸ்லாத்தை படியுங்க என்று தான் அந்த முதல் வசனமே இறங்க. அப்போ முதல்ல இறங்க வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். இந்த 5 வசனங்கள், இந்த 5 வசனங்கள் தான் முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனம். அப்போ ஒண்ணுமே படிக்க தெரியாதவராக, பள்ளிக்கூடம் பக்கமே மலைக்கு கூட ஒதுங்காத ஒரு மாமனிதர் தான் நம்முடைய தலைவர். பள்ளிக்கூடமே போகல, ஆனா அவங்க வாயில என்ன திக்ர் இருந்தது? எப்பவுமே என்ன திக்ர் இருந்தது? ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. இதை தான் ஓதிட்டு இருப்பாங்க. பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க, பள்ளிக்கூடம் போனது கிடையாது. ஆடுகளை மேய்த்து இருந்தாங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மாமனிதர், அந்த தலைவர், அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும், இறைவா என்னுடைய கல்வி அறிவை எனக்கு அதிகமாக்கித்தா, இறைவா என்னுடைய கல்வி அறிவை எனக்கு அதிகமாக்கித்தா என்ற பிரார்த்தனையே திரும்ப 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 சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்ப அந்த ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா என்ற அந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 6 வயது பாலர் பருவத்தில் இருந்து எது வரைக்கும் 40 வயது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயதுல குர்ஆன் வந்து இறங்குது. அந்த 40 வயது வரைக்கும் திரும்ப 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 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுதான் ஓதிட்டாங்க. என்னது? ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. அப்படி ஓதிக்கொண்டிருந்த காரணத்தினால்தான் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா மக்களும், அந்த ஊர் மக்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு விரோதமான, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வுக்கு வெறுப்பு பண்ணக்கூடிய செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் என்ன செய்யல? அது போன்ற செயல்பாட்டில் ஈடுபடவே மாட்டாங்க. எல்லாரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல்களை செய்வாங்க. நம்முடைய தலைவர் மட்டும் ஒதுங்கி வாழ்வாங்க. ஒதுங்கி 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 வாழ்ந்த காரணத்தினால்தான் அவங்க கடைசியில 40 வயசுக்கு பிறகு அவங்களுக்கு இறங்கின அந்த செய்தியை மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற நேரத்தில் இது போன்ற ஒரு உயரமான குன்று மீது ஏறி நின்றுக்கிட்டு கேட்குறாங்க. எல்லா மக்களையும் அழைக்கிறாங்க, எல்லா மக்களையும் அழைக்கிறாங்க, எல்லா மக்களையும் அழைச்சி எப்படி அழைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்திலிருந்து உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்வதற்கு ஓடிவாங்க அப்படின்னு அழைக்கிற மாதிரி ஒரு அபாய குரல் போட்டு அழைக்கிறாங்க. தம்பி பேசாதீங்க, இங்க பேசுறது கேளுங்க, நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. அப்போ அந்த அபாய குரல் போட்டு மக்களை அழைக்கிறாங்க, எல்லா மக்களும் அழைக்கிறாங்க. எல்லா மக்களும் பதறி அடிச்சு ஓடி வராங்க. யார் கூப்பிட்டுட்டா? முகமது கூப்பிட்டுட்டாரு, முகமது ஏதோ ஆபத்து இருக்குன்னு கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லா மக்களும் வந்துட்டாங்க. எல்லா மக்களும் வந்து அப்படியே சூழ்ந்து கூட்டமா நிக்கிற நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இதோ இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய படை உங்களை அழிக்க வருது என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல? பொய் பேசுனது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல? மக்களுக்கு மோசடி செய்தது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகள் செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் கேட்கக்கூடிய அந்த செய்தியை கேட்டு எல்லா மக்களும் சொல்றாங்க, ஆமா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், நிச்சயமாக நீங்கள் பொய் சொன்னதே கிடையாது, நீங்க உண்மையை தான் பேசுவீங்க, நிச்சயமாக நீங்க மோசடி செஞ்சதே கிடையாது, நீங்க நம்பிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னு எல்லா மக்களும் சேர்ந்து சொல்றாங்க. கேட்கிறாங்க, திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, நான் யார்? நான் உங்களுக்கு முன்னால நிக்கிறேனே, நான் யார் என்று கேட்பதற்கு பகரமாக நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா, நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்டு அந்த மக்களுடைய ஒப்பீனியன், அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகு சொல்றாங்க, இப்போ நம்ம சொன்னா இந்த மக்கள் நம்புவாங்க. அந்த நம்பிக்கையில சொல்றாங்க, இவ்வளவு நாளா நீங்க வணங்கி கொண்டிருந்தீர்களே, இந்த மக்கா உள்ள வச்சு
365 சிலைகளை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு சிலை வீதம் வச்சு வணங்குனீங்களே, இதெல்லாம் லா இலாஹ், இதெல்லாம் கடவுளே இல்லை. லா இலாஹ், இதெல்லாம் கடவுளே இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள். இன்னி முஹம்மது ரசூலுல்லா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே விட்டுருவாங்களா? அந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா? அந்த மக்கள் சந்தோஷமா போவாங்களா? இவ்வளவு நாளா நம்ம ஒவ்வொரு கடவுளையும் வச்சு வணங்கிட்டு இருந்தோம். லாத்து, உஸ்ஸா, சவு, யமுன் என்று பல கடவுள்களை வச்சு வணங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இதெல்லாம் கடவுள் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள் சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் அப்படியே கொதிச்சு எழுறாங்க. ஆனா அவருடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை, அவருடைய சச்சா, அவருடைய சின்னப்பா என்ன செய்யறாரு? 2 கையில மண்ணள்ளிட்டு தப்பன்ல காலிஹாதா ஜமாத்தனா, நாசமா போனவனே இதுக்கு தான் எங்களை ஒன்று கூட்டுனியா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்துல மூஞ்சிக்கு நேரா மண்ணள்ளி வீசுறார். அல்லாஹ் விடுவானா? என்னுடைய தூதர், என்னுடைய ரசூல், என்னுடைய நம்பிக்கைக்குரியவர், அப்படிப்பட்ட இந்த மாமனிதர் எடுத்த முதல் பிரச்சார மேடையே இழிவுபடுத்தப்படுது அப்படின்னு அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். ஜிப்ரீலே போங்க, என்னுடைய முகம்மது கிட்ட போங்க, போய் அவருக்கு ஆறுதல் சொல்லுங்க எப்படின்னு சில வார்த்தைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர் மூலமாக இறக்கி வைக்கிறான். முதல்ல அந்த பிரச்சார மேடையில இழிவுபடுத்திய அபு லஹபை இழிவுபடுத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்னுடைய தூதரையா, என்னுடைய முஹம்மதையா நீ இழிவுபடுத்தின அப்படின்னு சொல்லி உடனடியா இறக்கி வைக்கிறான். தப்பத் யதா அபி லஹப், அபி லஹபுடைய 2 கரமும் நாசமா போகட்டும். அபு லஹபுடைய மண்ணள்ளி வீசின அபு லஹபுடைய 2 கரங்களும் நாசமா போகட்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மாமனிதர் சோர்ந்து விடக்கூடாது, அந்த மாமனிதர் துவண்டு விடக்கூடாது, அந்த மாமனிதர் அப்படியே கவலையில் ஆழ்ந்து விடக்கூடாது. எடுத்த முதல் பிரச்சார மேடையே நமக்கு சொந்தக்காரரே நமக்கு எதிரியாக அமைந்து விட்டாரே என்று கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆறுதல் ஊட்டும் விதமாக தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹபின் வ இம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹபுலும் மின் மஸத் என்ற வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்றான்? இறக்கி வைத்து என்ன செய்றான்? ஆறுதல் அளிக்கிறான். அபூ லஹபுடைய 2 கரமும் நாசமா போகட்டும், அவருடைய மனைவியும் நாசமாகட்டும், அவருடைய மனைவியுடைய ஈச்சங்கையரால் பின்னப்பட்ட அவருடைய கழுத்து முறுக்கப்படட்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் விதமாக அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும், மேலும் அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயன்படவில்லை, அவனுக்கு எந்த விதமான பயனும் தராது, விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நரகில் நுழைவான். அப்போ அவன் பெரிய செல்வந்தனாக இருந்தான், அந்த செல்வம்லாம் அவன் மரணத்துக்கு எந்த விதமான பயனும் தராது. அது மட்டுமில்லாமல் வெகு விரைவில் சயஸ்லா நாரன் ذات லஹப், கொழுந்து விட்டெறியும் நரகத்தில் அவன் வெகு விரைவில் நுழைவான். நபியே நீங்க கவலைப்படாதீங்க, நபியே நீங்கள் தோய்ந்து விடாதீர்கள், நபியே நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக, மேலும் விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியும் அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு தான் இருக்கும், அதனால் அவளும் அழிவாள், அவளும் நாசமடைவாள் என்ற அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறான். என்றால் எதற்காக இந்த ஆறுதல் வார்த்தை? அல்லாஹ்வுடைய வசனத்தை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்த வந்த முதல் பிரச்சார மேடையை இழிவுபடுத்தியதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற ஆறுதல் வார்த்தை மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் அளித்து அதன் மூலமாக நமக்கு என்ன செய்யலாம்? படிப்பினை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட படிப்பினை? உங்களுக்கு நீங்க காலையிலே முழிச்சு என்ன செய்வீங்க? இந்த பிரச்சாரத்துக்காக நீங்கள் தொடங்கக்கூடிய இந்த தர்பியா வகுப்புக்காக பல சேவைகள் செய்திருக்கலாம்.
ஆனால் அந்த சேவைகளை அனுபவிப்பதற்காக சொற்பமான நபர்கள் தான் வருவார்கள். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மனம் தளர வேண்டாம் என்பதை அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ஜல்ல ஷாவுத்தா இது போன்ற வசனங்களின் மூலமாக நமக்கு என்ன செய்யலாம், ஆறுதல் அளிக்கிறான். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை 23 ஆண்டு கால வாழ்க்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த 40 வயதில் இருந்து அந்த 63 வயது வரைக்கும் 63வது வயதில் ரபியுல் அவ்வல் மாதத்தில் இதே நாள் 12ஆம் நாள், இன்னைக்கு பிற 12, இந்த 12ஆம் நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க. இதே ரபியுல் அவ்வல் மாதம் இதே 12ஆம் நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்தார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் தான் நாம் என்ன செய்கிறோம், இஸ்லாமிய தர்பியா, இஸ்லாமிய ஒழுக்க பயிற்சி நிகழ்ச்சியை தொடங்கி நாம் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் தெளிவாக விளங்கி அதன் பிறகான தன்னுடைய ஈமானை சீர்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் நம்முடைய ஈமானின் அடிப்படையில் வாழ்க்கையை சீராக அமைத்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முத்தக்கின்களாக வாழக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சன்னமாக சிறுகத்தான் குர்ஆன் வசனங்கள் இறங்கியது. முதல்ல இறங்கின இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த அத்தியாயத்தின் மூலமாக படிப்பீராக, குர்ஆனை ஓதுவீராக, மார்க்கத்தை தெளிவாக விளங்கி மக்களுக்கு எடுத்து சொல்வீராக என்ற அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அழைத்து நமக்கு சொல்லி காட்டினாலும் நமக்கு எல்லா நிலைகளிலும் நமக்கு அழகான ஒழுங்குமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிட்டாங்க. எந்த குறையும் வைக்கல, எந்த குறையும் ஏற்படுத்தாம எல்லா சட்ட திட்டங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான வழிமுறை. இதுல குறை இருக்கு, இந்த மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைய காலத்தில் விஞ்ஞானங்கள் சிகரம் அளவுக்கு உயர்ந்திருந்தாலும் மார்க்கத்தில் குறை இருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குறை காண முடியாது. அப்படி காண முடியாத காரணத்தினால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடைசி வசனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி ஹஜ்ஜத்துல் விதால இருந்தாங்களே, எல்லா மக்களுக்கும் யோகோவித்த குரலை கொடுத்து நீங்கள் இந்த மார்க்கத்தை விளங்காத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கூறினார்களே, அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கக்கூடிய வசனம் அல் யௌம, இந்த நாள், அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கம் உங்களுக்கு பூரணமாக்கப்பட்டு விட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாமுத்தீனா, இந்த மார்க்கம் உங்களுக்கு இன்றைய நாள் பூரணமாக்கப்பட்டு விட்டது. இந்த பூரணமாக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு குறையும் காண முடியாது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இந்த மார்க்கத்தை உங்களுக்காக, உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன், மேலும் உங்கள் மீது என்னுடைய அருட்கொடையை பூர்த்தியாக்கி விட்டேன். வரலீது லக்கும் இஸ்லாமுத்தீனா, இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடைசி வசனமாக இறக்கி வைக்கிறான். அப்போ இந்த கடைசி வசனமாக இறக்கி வைக்கக்கூடிய அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கை, முதல் வசனமாக இருக்கக்கூடிய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இறுதி வசனமாக இருக்கக்கூடிய அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாமுத்தீனா என்று சொல்லக்கூடிய இந்த 2 வசனங்களுக்கு இடையில, கடைசியும் முதலுமான வசனங்களுக்கு இடையில வாழ்ந்த அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கை தான் நம்முடைய 60 வயதானாலும் சரி, 40 வயதானாலும் சரி, 55 வயதானாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை தான். எல்லா நிலையிலும் அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கை. அதுல 23 ஆண்டு கால வாழ்க்கையில முதல் 13 ஆண்டு கால வாழ்க்கை பாருங்க, மக்காவுடைய வாழ்க்கை வெறும் அழைப்பு பணி மட்டும்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், திரும்ப திரும்ப வந்து என்ன செய்யாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை முதல்ல 13 வருஷம் பதிய வச்சாங்க. மனிதருடைய உள்ளங்கள்ல 13 வருஷமாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதன் மூலமாக சண்டியர்களாக இருந்தார்கள்.
எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க, சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி சண்டைகளை எல்லாம் சீர்படுத்தி 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 அவர்களை சகோதரர்களாக ஆக்கி 13 வருடங்களாக ஈமானிய உழைப்பு, உள்ளத்தை சீர்படுத்தினார்கள். அதற்கு பிறகுதான் மக்காவில் இருந்து அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து, அவர்களை கொலை செய்ய போகிறார்கள் என்ற நிலைப்பாடை அல்லாஹ் அறிவித்த உடனேயே மக்காவில இருந்து புறப்பட்டு போறாங்க. மக்காவில இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு போறாங்க. அதான் ஹிஜ்ரத் சொல்லுவாங்க. அந்த ஹிஜ்ரத் செய்து போன பிறகு தான் ஒவ்வொரு கடமைகளா வருது. அங்க எதுக்கு போனாங்க? அவங்க மக்காவில் இருந்தா நம்மளை முடிச்சிருவானோ, க்ளோஸ் பண்ணிடுவானோ, கணக்கு முடிச்சிருவானோ, அதனால் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மதீனாவில் போய் அவங்க குடிகொண்டு மதீனாவுடைய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய அரசாணை கீழே கொண்டு வந்த பிறகு அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒவ்வொரு கடமையா இறக்குறான், ஒவ்வொரு கடமையாக இறக்கி வைக்கிறான். அப்போ ஒவ்வொரு கடமையா இறக்கி வைக்கக்கூடிய அந்த ஹிஜ்ரி 2ல தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுக்கிறான். ஹிஜ்ரி 2ல ஒரு மிகப்பெரிய வெற்றி, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி. அது எந்த வெற்றி தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. பத்ரு போர் என்ற அந்த போர்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கிறான், உலகமே திரும்பி பார்க்குது. அந்த வெற்றியின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பெரும் அநியாயக்காரர்களை எல்லாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய பெரிய எதிரிகளை எல்லாம் அந்த பத்ரு போர்ல அழிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வெற்றியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் சாரையாக மக்காவில் இருந்து புறப்பட்டு நிறைய மக்கள் நினைச்சிட்டாங்க. மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுக்கு வந்தா இப்ப அடுத்து என்ன செய்யணும்? மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும். மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஃபதஹ் மக்காவை வெற்றி கொள்கிறாங்க. 10 வருஷம் மதீனாவில், 13 வருஷம் மக்காவில், இப்படியாக அவருடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில தான் அந்த அவருடைய இஸ்லாமிய வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை யார் ஒருவர் புறக்கணிக்கிறாரோ அவர் ஃபலைஸ மின்னி, என்னை சார்ந்தவர் அல்ல. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிமுறைகள், அவர்கள் காட்டி தந்த நடைமுறைகள், அவர்கள் காட்டி தந்த ஒழுங்குமுறைகள், அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை சட்ட திட்டங்கள் அனைத்தும் நம்முடைய சுன்னத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள். அந்த வழிமுறைகளை நாம் பேண வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னனே, சிறுநீர் அருந்தும், அதாவது சிறுநீர் கழிக்கும் போது என்ன செய்யணும்? உட்கார்ந்தான் சிறுநீர் கழிக்கணும். அது மட்டும் இல்லாம சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யணும். அது மட்டும் இல்லாம உள்ள போகும்போது இடது காலை வச்சு போகணும், வெளியே வரும்போது வலது காலை வச்சு வரணும். உள்ள போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் என்று துஆ ஓதணும். வெளியே வரும்போது குஃப்ரானக துஆ ஓதணும். நீர் அருந்தும் போது வலது கையில தான் குடிக்கணும், உட்கார்ந்து தான் குடிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. இதெல்லாம் சுன்னத்து, சாதாரண சுன்னத்தா நம்ம நினைக்கிறோம். இது போன்ற வழிமுறை சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்த அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டால் தொட்ட இடமெல்லாம் துளங்கக்கூடியதாக, செல்லும் இடமெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக, நாம் காணும் காட்சியெல்லாம் மகிழ்ச்சி உள்ளதாக, செல்லும் இடமெல்லாம் சிறப்புடையதாக இருக்கக்கூடியதாக அமையும். அப்போ அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் இஸ்லாமிய ஒழுங்குமுறைகள், நாம் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை திட்டங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறைகள். இந்த வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சீர்படுத்திக் கொள்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கு ஆளானவர்கள் ஆகிவிடுவோம். அவர்கள் காட்டி தந்த இந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையில இறுதியாக அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வ ரலீது லக்கும் இஸ்லாமுத் தீனா என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இஸ்லாம் மார்க்கம் பூரணமாகிவிட்டது. இதற்கு பிறகு யார் என்ன செய்ய போறதில்ல, இந்த மார்க்கத்தை நான் ஒழுங்குபடுத்த போறேன்னு யாரும் சொல்ல போறதில்ல. ஆனா சொல்லிட்டு வராங்க, இந்த மார்க்கத்தில் நான் குறை காண போகிறேன், இந்த வேதத்தில் குறை இருக்கிறது அப்படின்னு குறை காண்றாங்க. குறை காண்றது யாரு? ஏதாவது ஒரு ஸ்டீபனா இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு சார்லஸா இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு சாணக்கியனா இருப்பார். குறை காணுவதற்காக வேதத்தை புரட்டுகிறார். வேதத்தை புரட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தை புரட்டி விடுகின்றான்.
உள்ளத்தை புரட்டிவிட்டு ஹுதல்லின் நாஸ், மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த நேர்வழியை அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்கின்றான். ஆக குர்ஆனில் குறை காண முடியாது. மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்ட பிறகு இதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் குறை காணக்கூடிய நிலையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிய வழிமுறையும் அல்லாஹ்வுடைய வசனங்களாகிய வேத வரிகளும் தான் நம்முடைய வாழ்க்கை. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றார். தரக்து ஃபீக்கும் அம்ரைன், இரண்டு விஷயங்களை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். லான் தலில்லு மா தவசக்து பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத்தி, அதை பற்றி பிடிக்கும் கால வரை நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். அதுல ஒன்று அல்லாஹ்வுடைய கலாம் வேதம், ரெண்டு அல்லாஹ்வுடைய சுன்னத் வழிமுறை. இந்த வேதமும் சுன்னத்துமாக இருக்கக்கூடிய குர்ஆனும் ஹதீஸும் தான் நம்முடைய வாழ்க்கை திட்டமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய காலத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முத்தக்கின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்தல் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக நம்முடைய இந்த மஜ்லிஸை சிறப்பிப்பதற்காக கடுமையான நிலை நெடுந்தூரத்திலிருந்து பயணம் மேற்கொண்டு வந்த நம்முடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் மன்பி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் உரையை நிகழ்த்துவார்கள்.